ஹாய் கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ட்ராவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ட்ராவலுன்றது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பஸ் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு 9:30 வரும். பஸ்ஸு பேர் என்ன அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். டைம் இப்போ 8:30, அதாவது 8:40 ஆகுது. நாங்கள் இன்னும் சாப்பிட போக 9:10 ஆயிடும். 20 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ அங்கே போய் என்ன பஸ்ஸு என்ன இது எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் காட்டுறேன். நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய சீட்டில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பஸ்ஸு வேகமாக வந்துருச்சு. நாங்கள் ஸ்டாப்பிங் போய் நிற்கிறோம், கரெக்டாக வந்துருச்சு. அதுவும் 15 மினிட்ஸ் ஏர்லியாகவும் வந்திருக்கு. எந்த ஒரு பஸ்ஸும் ஏர்லியாக வந்ததில்லை. ஒன்று டிலே இல்லை ஆன் டைம் தான் வரும். இதே மாதிரி க்ரீன் லைன் கூட தான் அப்படி. க்ரீன் லைன் ட்ராவல்ஸ் தேனி டு பெங்களூர் அதுவும் எப்படி தான். அதையும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதை நான் எடுக்கலை, ஏன்னா அப்போ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. அவங்க பிராண்டிங் பண்ண ஐஜேஎஸ் டிரான்ஸ்போர்ட். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ஐஜேஎஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் தான். ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன்னா இதுதான் கம்மியான ரேட்டு. எலிவேட்டட் பில்லோ தான், செப்பரேட் பில்லோ இல்லை. அண்ட் சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்த்து சொல்கிறேன். ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. மொபைல் ஹோல்டர் அண்ட் ரீடிங் லைட்ஸ் ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ஏசி வந்தது கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ஏன் கொடுத்தாங்கன்னு தெரில. ஒருவேளை இது முன்னே ஏசி பஸ்ஸாக தான் ஓடி இருக்கும். அண்ட் கால் வைக்கிற இடத்துல பேக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். அண்ட் ஸ்பெஷலாக நான் ஏசி பஸ்ஸு ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, பிஸ்லரியோடது. இது ஒரு C3 + ஸ்லீப்பர் கான்ஃபிகரேஷனில் அதான் வரும். அண்ட் சொல்ல வந்துட்டேன், ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன்ஸ் பெட் ஸ்ப்ரெட்டோட கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் கலர் தான், அதே கலரு. ஸோ ரெஸ்ட் பிரேக்கில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அப்போ தான் எக்ஸ்டீரியர் இன்டீரியர். நான் கூட நம்ம பஸ் வர 9:30 தான் வரும்னு நினச்சேன். சரி சொல்ல மாட்டேன். 9:30 இங்கே போர்டிங்கு, 9:15 வந்துட்டாங்க. ஸோ லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக்கில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். கிங் ஆஃப் தேனி, தேனியோட அரசன் பிரகாஷ் பில்ட். BS4 சேசிஸ்ல பிரகாஷ் பில்ட் பஸ்ஸு சூப்பராக ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். மணப்பாறை ரெஸ்ட் ஸ்டாப் பிரேக். குட் மார்னிங் கைஸ், பட் ரொம்ப ஏர்லியான குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 3:05 தான் ஆகுது. மணப்பாறை வந்திருக்கோம். ஆன் டைம் இப்போ வந்திருக்கு. ஏர்லியாக வந்துச்சுல்ல, அதாவது மதுராந்தகம் ரெஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு பேசஞ்சர் வரலன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அதில் ஆன் டைமாக வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா தூங்கணும். ஆனால் கேபின் ரைடு தான் எப்படி பண்ணுறது தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நான் காலையில் கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட். குட் நைட் இல்லை, மிட் நைட்.
இதோட நம்ம டிராவல் இனிதாக எண்ட் ஆகுது. ஸோ செம்மையான ஒரு டிரான்ஸ்போர்ட் தான். டிலேன்னு சொல்ல முடியாது, ஆன் டைம் தான். ஆன் டைம் தானே, ஏர்லியாவே வந்துருச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணது ஏர்லி, வந்ததும் ஏர்லி, நடுவுல தான் ஆன் டைமா வந்திருக்கு. எந்த பஸ்ஸுமே ஏர்லியாவே வந்ததில்ல, டிலே ஆன் டைம் தான். இது இது ரெண்டு இது பண்ணிருக்கு, ஏர்லி அண்ட் ஆன் டைம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.